பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரக்கூடிய 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையினை இந்த மாதம் வரக்கூடிய 10ஆம் தேதியன்றே 1,15,00,000 மகளிரின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1,13,00,000 மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில் 1000 ரூபாய் உரிமைத் தொகை கேட்டு மேல்முறையீடு செய்தவர்களில் 2 லட்சம் பேருக்கு வரக்கூடிய 10ஆம் தேதி முதல் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் இந்த மாதம் 1,15,00,000 குடும்பத்திற்கு தலா 2000 ரூபாய் கிடைக்க வாய்ப்புள்ளது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்து தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இலவச வேட்டி சேலைகள் வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என்றும் கடந்த 2ஆம் தேதி தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. ஆனால் ரொக்க பரிசுடன் பொங்கல் தொகுப்பு வழங்க வேண்டும் என்று அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே பொங்கல் பரிசு தொகுப்புக்கான கரும்புகளை கொள்முதல் செய்வதற்காக கரும்பு தோட்டங்களில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டி கிராமத்தில் கொள்முதல் செய்ய உள்ள கரும்புகளை அதிகாரிகள் பார்வையிட்டனர்.